நேயர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக பொன்முடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்து உத்தரவிட்டது. பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி இதுபோன்ற பேச்சுக்களை தவிர்த்திருக்கலாம் என உயர்நீதிமன்றம் நச்சென்று குட்டு வைத்துள்ளது. திமுக அமைச்சர்கள் நடத்தும் மதுபான ஆலைகள் மூலம் தமிழக அரசின் டாஸ்மாகிற்கு மதுபானம் விநியோகம் செய்யும் நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் கொல்லைப்புறமாக கள்ளச்சாராயம் விற்று எண்ணற்ற உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றனர் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் நடந்த அண்ணாதுரை பிறந்த நாள் விழாவில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளார். 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால் நாங்கள் அந்த தேதியில் அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29 தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தோம். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவால் நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவியை கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டருடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்களை கட்சியில் சேர்த்து. இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத, யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ்க்கு பிரம்மாண்டமாக கூட்டம் கூடுகிறது. அவர் பேச்சு பாஜகவை பாராட்டும் வகையில் உள்ளது என சென்னையில் நடந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா கூறவில்லை. எனக்கு ஒரு உள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக தலைமையில் ஆட்சி என்றுதான் அமித்ஷா கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா கூறவில்லை. இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். டில்லியில் துணை ஜனாதிபதி மாளிகையில் சிபி ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது புதிதாக துணை ஜனாதிபதியாக பதவியேற்றிருப்பதற்கு ராதாகிருஷ்ணனுக்கு பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செங்கோட்டையன் விவகாரம் உள்ளிட்ட உட்கட்சியின் பிரச்சனைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ரகசிய சந்திப்பு நடத்தப்பட்டதாக டெல்லியிலிருந்து தகவல் கசிந்துள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த தடை விதித்த நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வோருக்கு ஆதார் சரிபார்ப்பு பணிகள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய நடைமுறை அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி செல்லத்தக்கதா என்பது குறித்து அக்டோபர் 7 நடக்கும் இறுதி விசாரணையின் போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறியுள்ள உச்சநீதிமன்றம், தேர்தல் கமிஷனின் நடவடிக்கையில் சட்டத்திற்கு விரோதமாக சிறிய விஷயம் கண்டறியப்பட்டாலும் ஒட்டுமொத்த திருத்த பணியையும் முழுமையாக ரத்து செய்து விடுவோம் என எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதல் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதலை தடுக்க வழிமுறைகளை கண்டறியவும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் உச்சி மாநாட்டை கத்தார் அழைப்பு விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலை எதிர்க்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.